ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வந்துட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, குருவாயூரப்பன் கோவிலுக்கு. எங்கடா கேரளா கூட்டிகிட்டு போகிறேன்னு பார்க்குறீங்களா? கிடையவே கிடையாது. எங்கள் திருச்சியில் நம்ம திருச்சியில் வந்துட்டு குருவாயூரப்பனோட கோவில் இருக்குது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி முத்தரசநல்லூரில் தான் அந்த கோவில் இருக்குது. ஸோ உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோன்னே பார்த்தீங்கன்னா பிள்ளையாரை கும்பிட்டு அப்படியே உள்ளே போகணுன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோவில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூலவர் வந்து குருவாயூரப்பன் அவ்வளோ அழகாக குழந்தையா காட்சியளிக்கிறாருங்க. பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்தார். கோவில் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா கேரளா ஸ்டைலில் சூப்பராக கட்டிகிட்ருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது கோவில். கோயிலே பார்த்திங்கன்னா கல்யாண மண்டபம் அதோட ஃபெசிலிட்டிஸ்லாம் கூட இங்கே இருக்குது. 2 கல்யாண மண்டபம் இருக்குது. ஏசி, நான் ஏசின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது. உள்ளே அப்படியே என்ட்ரன்ஸ் உள்ளே போயிட்டே இருந்தோம்னா பார்த்திங்கன்னா, அங்கே வாலில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணலீலா அழகாக ஸ்டோர் வச்சுருந்தாங்க. வரைஞ்சதில்லன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது வந்துட்டு பேனர் மாதிரி தான் வச்சுருந்தாங்க. வச்சுட்டு அங்கே பார்த்தீங்கன்னா வாத்தெல்லாம் அந்த குளம் தாமரை குளம் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக. வாத்து வாங்கி விட்டுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு அது. அப்புறமா பார்த்தீங்கன்னா அப்படியே நெறி கோவிலை சுற்றி உள்ளே போனோன்னா இங்கே ஒரு குட்டி பிள்ளையார் க்யூட்டாக படிச்சுக்கிட்டு இருக்காரு. அழகாக இருந்தார் பார்க்குறதுக்கே. நல்லா இருக்கு. இவர் பேர் என்னன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே போனோன்னா உள்ளே வந்து மூலவர் ஸ்தானத்துக்கு போயிடலாம். ரொம்ப அழகான கோவிலுங்க. திருச்சியில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு மறக்காமல் மிஸ் பண்ணாமல் போங்க. உள்ளே வந்து மூலவர் சன்னிதானத்தில் வந்துட்டு நோ ஃபோட்டோஸ் நோ வீடியோஸ். ஸோ வந்து என்னால் எடுக்க முடியாது. இங்கே வந்து குன்றின் மணி வந்து கிருஷ்ணருக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணுறாங்க. குன்றின் மணினா கிருஷ்ணனுக்கு அவ்வளோ பிடிக்குமா. ஸோ அதை வாங்கி வந்து இங்கே வந்து சமர்ப்பணம் பண்ணுறாங்க. அப்படியே வெளியே வந்தோம்னா பார்த்தீங்கன்னா கருடாழ்வார் அப்படியே தகன்னு ஜொலிக்கிறாரு. கோயிலோட ஹைலைட் பார்த்திங்கன்னா குருவாயூரப்பன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோயிலோட குளம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதுங்க. அவ்வளோ அழகாக இருந்ததுங்க குளம். அவ்வளோ நீட்டாக செம்மையாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க கோயிலில். சான்ஸே இல்லைங்க. அவ்வளோ நல்ல வைப் கிடச்சிது. அப்படியே குளத்த சுற்றி வந்தோம்னா பார்த்திங்கன்னா அந்த குளத்தோட கார்னரில் வந்துட்டு ஒரு தங்க தாமரை வச்சுருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. தங்க தாமரையான்லாம் தெரியல. பட் ஆனால் அதனால கோல்டன் கலரில் சூப்பராக இருக்குது. வாங்க உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்க எப்படி இருக்குது. செம்மையாக இருக்குல்ல. ஸோ பார்த்த உடனே பார்த்திங்கன்னா அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. இதுதான் பார்த்திங்கன்னா கோயிலோட மொத்த வியூ. அப்பா, கிளிகளோட சவுண்ட் என்ன, குயிலோட சவுண்ட் என்ன, ஒரு பீஸ்ஃபுல் வைப்ரேஷன் வேணும்னா கண்டிப்பாக கோயிலுக்கு போய் விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் செட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கோவில் அந்த குளத்தோட மண்டபத்தில் பார்த்திங்கன்னா அம்மன் வச்சுருக்காங்க. என்ன அம்மன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு அழகான கோவிலுங்க. அவ்வளோ ஒரு நல்ல வைப்ரண்ட் நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும் இங்கே. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கோவில் சுற்றி பார்க்க அங்கேருந்து வர்றதுக்கு மனசே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கோவில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அன்னதான மண்டபம் கூட இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபீடிங் மதர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா ஸோ அவங்க வந்து ஃபீட் பண்ணுறதுக்கான இடமும் வந்து பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக வச்சுருக்காங்க. அப்படியே வந்தோன்னா இங்கிட்டு பார்த்திங்கன்னா கோசாலை. அப்பா, கிட்டத்தட்ட ஒரு 100 மாடு இருக்குன்னு நினைக்கிறேங்க. அவ்வளோ நல்ல கோசாலை. அவ்வளோ சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. இன்றைக்கி நான் வந்து கல்யாண மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா 60ஆம் கல்யாணம் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ அதுக்காக வந்துட்டு கோசாலையிலேருந்து மாடு கன்றுக்குட்டி எல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க பூஜைக்காக. அவ்வளோ நல்லா இருந்தது. இது ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வந்துட்டு மடம் சங்கராச்சாரியார் மடம்னு நினைக்கிறேங்க. சங்கராச்சாரியார் அவங்க தான். அவ்வளோ இது இந்த மரத்தடியில் தான் வந்துட்டு சாமி வந்துட்டு இங்கே வந்து கோயில் அமைக்கணும்னு சொல்லி சொன்னாங்களாம். அருள்வாக்கு சொன்னதா இங்கே சொல்கிறாங்க. கோயில் புராணம் சொல்லுது. ஆனால் அந்த இடம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக நல்லா இருந்ததுங்க. திருச்சியில் இருக்கிறவங்க வந்து மறக்காமல் வந்துட்டு இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். அதோட நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.